தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மதுரையில் தடையை மீறி பேரணி நடத்திய பாஜக பெண்கள் மற்றும் குஷ்பு உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரை சென்னை நோக்கி பாஜக மகளிர் அணியினர் பேரணியாக செல்ல முயன்ற நிலையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தடையை மீறி பாஜக மகளிர் அணியினர் பேரணியில் ஈடுபட முயன்றதால் போலீசாருக்கும் பாஜக மகளிர் அணியிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடையை மீறி அவர்கள் பேரணி செல்ல முயன்ற நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்திருக்கின்றனர். மதுரையில் தடையை மீறி பேரணி நடத்திய பாஜகவினர் குஷ்பு மற்றும் பாஜகவினரின் மகளிர் அணியை சேர்ந்த பெண்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். போலீசாருக்கும் மகளிர் அணியிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட வன்கொடுமைக்கு நீதி கேட்டு பாஜகவினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மதுரையில் தடையை மீறி பேரணி செல்ல முயன்ற பாஜகவினரை சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? தற்போது மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பேரணியில் ஈடுபட முயன்ற பாஜக மகளிர் அணியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தற்போது 2 பேருந்துகள் முழுவதுமாக கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டவர்கள். 3வது பேருந்தில் மகளிர் அணியினர் கைது செய்யப்பட்ட ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்டோர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண் காவலர்கள் இந்த பணியில் நியமிக்கப்பட்டு தற்போது இந்த கைது நடவடிக்கையில் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு பல்வேறு இடங்களில் குறிப்பாக தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரையில் தடையை மீறி நீதி கேட்பு பேரணியில் ஈடுபட முயன்ற பாஜக மகளிர் அணியினர் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். மதுரை சிம்மக்கல்லில் உள்ள செல்லத்தம்மன் என்கிற கண்ணகி கோவிலில் இருந்து நீதி கேட்பு பேரணி தொடங்கும் முன்னரே காவல்துறையினர் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரும் நடிகையுமான குஷ்பு, பாஜக மகளிர் அணி மாநில தலைவர் உமாரதி உள்ளிட்ட பாஜக மகளிர் அணியினர் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு இப்போராட்டமானது நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஏறத்தாழ ஒரு 400க்கும் மேற்பட்ட பாஜகவினர் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான காவல்துறை வாகனங்கள் மட்டுமல்லாது அரசு பேருந்துகளும் இப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். முன்னதாக இந்த செல்லத்தம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திய பின்பு இங்கு ஒரு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு மற்றும் பாஜக மாநில மகளிர் அணி தலைவி உமாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராகவும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகவும் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக கோவில் வாசலில் இருந்து போராட்டமானது நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. குறிப்பாக தீச்சட்டி ஏந்தி அந்த போராட்டமானது நடத்த திட்டமிடப்பட்ட சூழ்நிலைதான் தற்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வருகிறார்கள். ஆனால் காவல்துறை கைதுக்கு பாஜக மகளிர் அணி சார்பில் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் மதுரை மாநகர காவல்துறை இணை ஆணையர் வனிதா இந்த தடை இருக்கிறது, ஆகவே உங்களை கைது செய்கிறோம் என்கிற சொன்னவுடன் உடனே அவர்கள் சம்மதம் தெரிவித்து கைதாகிவிட்டார்கள். உடனடியாக அவர்களை தொடர்ந்து பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தொடர்ந்து கைதாகி வருகிறார்கள். தற்போது 4 பேருந்துகளிலே இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டு அவர்கள் திருமண மண்டபத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். தற்போது 5வது பேருந்திலும்
பாஜக மகளிர் அணியினை ஏற்றி அவர் மண்டபத்திற்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அது முன்னதாக போராட்ட களத்தில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு பேசுகையில் இந்த நடவடிக்கையிலே இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கிலே உரிய விசாரணை நடத்த வேண்டும். அனைவரும் கேட்பது போல நானும் கேட்கிறேன். அந்த சார் யார் என தீவிர விசாரணை நடத்த வேண்டும். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து ஒரு விரிவான வெளிப்படைத்தன்மையான விசாரணை நடத்த வேண்டும். பெண்களின் பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோஷங்களை அவர் எழுப்பினார். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த பேரணியானது தொடங்குவதற்கு முற்பட்ட போதுதான் அவர்களை மேடை அருகே இருந்து காவல்துறையினர் கைது செய்து அழைத்து பேருந்தில் ஏற்றி தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்போது காவல்துறையினர் பெண் நிர்வாகிகளை, அதாவது பாஜக மகளிர் அணியினை மட்டும் கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். பத்மநாபன், காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.